ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, ப்ளவுஸு தைச்சதுக்கப்புறமா சைட் ஸ்டிச்சிங் அளவுகள் எப்படி கரெக்டாக மார்க் பண்ணுறது அப்படின்றது ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். அது கூடவே கொஞ்சமாக ஒரு மோட்டிவேஷ்னலும், ப்ளவுஸ் எப்படி கடகடன்னு வேகமாக தைக்கிறது அப்படின்றதும் சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஈஸியாக சுலபமாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக நான் எடுத்திருக்கேன். நிறைய பேர் வேகமாக போகிறதுனால நீங்கள் சொல்கிற அளவுகள் சரியாக புரியல, ரிவைண்ட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோவை நான் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக நான் வீடியோவை போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸு பேக் பார்ட்டோட அளவை நம்ம சரியாக மார்க் பண்ணணும். எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்கோலோட கை சுற்று அளவு அளக்கும் போது சரியாக இருக்குது. அடுத்தது செஸ்ட்டோட முன்பக்க செஸ்ட்டோட அளவு அளக்கும் போது எனக்கு டிஃபர் வருது. ஸோ 1 இன்ச் இல்லை 3/4 இன்ச் அளவுக்கு டிஃப்ரெண்ட் வருது. அதனால் எனக்கு ஆம்கோல் கிட்ட கண்டிப்பாக லூஸ் வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவர்களுக்காகவும் இந்த டிப்ஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டில் இடுப்பு பிடித்ததை ஃபஸ்ட்டு அளந்துக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை ஃபோல்டிங்காக போட்டுட்டு நெக்கோட, அதாவது பேக் நெக்கோட டெப்த்துலேருந்து அந்த ஆம்கோலோட பிடிச்சிருப்போம் இல்லையா, நம்ம கையோட எண்ட் இருக்கும், எப்பயுமே நல்ல பக்கமாக திருப்பிக்கிங்க. அப்போ அளந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கையோட ஆம்கோல் கிட்ட எந்த இடத்த மார்க் வருதோ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கு நேராக இந்த மாதிரி ஒரு டாட்டாக கோடு போட்டுங்க. இந்த கோட்டில் தான் நம்ம தையல் போட போகிறோம். அடுத்தது இப்போ சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்டுக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபஸ்ட்டு ஆம்கோல் அளந்துட்டு அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ட்டோட அளவு அளக்கும்போது எனக்கு 1 இன்ச் டிஃபர் வருது சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக இது. இப்போ இதை மாதிரி தையலுக்கு நேராக ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணதுக்கு நேராக கையை இதை மாதிரி தையல் இதை மாதிரி கையை மடித்து போட்டுங்க. மடித்து போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த அளவுகளை அளக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூக் பட்டிக்கிட்ட சைடை அந்த சைடே நான் ஃபஸ்ட்டு எடுத்து அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் அளந்துக்குங்க. அளந்ததுக்கு அப்புறமேட்டா பட்டியோட அளவு நிறைய பேர் அளக்க மாட்டாங்க. பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப் ஷேப் அமுங்காமல் இருக்கிறதுக்காக இவங்களுக்கு இந்த மாதிரி நான் பட்டி பீஸ் என்னோட கஸ்டமர் எல்லாருக்குமே நான் அது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி தருவேன். அடுத்தது ஷோல்டர்லேருந்து ஆம்கோலோட சுற்றளவு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எண்டு வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணலாம். அடுத்தது கையோட அளவு நம்ம ஷோல்டர் கரெக்டாக வச்சுருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கையோட எண்டுலேருந்து கரெக்டாக வச்சுக்கோங்க, அப்படி அளக்கக்கூடாது. ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இப்போ நான் கரெக்ட் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இந்த டாட் எல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ நீங்கள் பேக் பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா, இந்த கையோட அளவும் அடுத்தது பேக்கில் இந்த கையோட அளவும் சுற்றளவும் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், செஸ்ட்டோட அளவு நம்ம மார்க் பண்ணும்போது இழுத்துலாம் அளக்காமல் நம்ம நார்மலாக வச்சு அளக்கும்போது கரெக்டாக வரும். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இழுத்து பிடிக்குது, அதனால் நான் நல்லா இழுத்து மார்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கவங்க ஸ்டார்டிங்கில் அப்படி தான் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப சுலபமாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம தைக்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்களோட ஆம்கோல் அளவுகளை கரெக்டாக இடுப்பு கிட்ட ஏற்ற இருக்க எல்லாமலும் தைக்க முடியும். அதே சமயம் கப் ஷேப்போட அளவு, அதாவது செஸ்ட்டோட அளவு ஒன்று, நம்ம பஸ்டோட அளவு ஒன்று. ஸோ 2 அளவும் கரெக்டாக வர்றதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ப்ளவுஸ் ஃபினிஷிங்காக வரும். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கை இந்த ஃபஸ்ட்டு ஆம்கோலை அளந்துட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்துக்கை ஏற்றுவாங்க. பழைய மாடல் ப்ளவுஸ்லாம் இப்போயும் நிறைய பேர் அதுமாரி போடுறாங்க. அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையை தூக்கிட்டு எதாவது வேலை செய்யும்போது நம்மளுக்கு சேர்ந்தே வராது, கை மட்டும்தான் நம்மளுக்கு சேர்ந்து வரும். இப்போ இந்த மாதிரி ஷர்ட் கை மாதிரி ஏற்றுறதுனால நம்மளுக்கு பட்டியோட சேர்த்து கை சம்டைம்ஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மெத்தட் தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கொஞ்சம் குண்டாயிட்டாலோ இல்லை ஒல்லியாயிட்டாலோ பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மெத்தடில் இப்போ எல்லா
கஸ்டமரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக தைச்சி கொடுக்கணும் இல்லையா. இந்த இதில் என்ன வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்ட்ரு வந்து கண்டிப்பாக இதில் வந்து நெக் டெப்த்தை நல்ல டீப் நெக் வச்சோன்னா நம்மளுக்கு வந்து ஷோல்ட்ரு வழிய ஆரம்பிக்கும். இந்த ப்ளவுஸ் இது மாதிரி தைக்கும்போது, அதை ஷர்ட் கை ஏற்றுற மாதிரி தைக்கும்போது நம்மளுக்கு வந்து டெப்த் நெக் வந்து நல்லா ஆழமாக வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நாட் வச்சா மட்டும்தான் இவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஷோல்டர் கண்டிப்பாக வழிஞ்சு வரும். அதுவே வந்து சுத்துக்கை ஏற்றிட்டு நம்ம வந்து நெக் வந்து நல்லா டீப் நெக் வச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஷோல்ட்ரு வந்து வழிஞ்சி வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சைடும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த சைடு அளக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பட்டி வருது இல்லையா, அந்த அளவு சைடு மட்டும் நம்ம எடுத்து அளக்க போகிறோம். இப்போ நான் கையிலேருந்து மார்க் பண்ணிட்டு வரேன். கை வந்து மறக்காமல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டருக்கு நேராக நம்ம எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி ஷோல்டருக்கு நேராக வந்து நம்ம கரெக்டாக கையை மடித்து போடணும். அடுத்தது நம்மளுக்கோட ஆம்கோலோட சுற்றளவு இதே மாதிரி நீங்கள் அளந்துக்குங்க. அடுத்தது நம்மளுக்கு வந்து இடுப்பு கிட்ட வர அளவு அதே அளவு தான் நான் வச்சு அளக்க போகிறேன். ஸோ இந்த அளவுகள் எல்லாம் நீங்கள் அளந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் வந்துட்டு ஒரே ஈவனாக இருக்கும். அதே மாதிரி ப்ளவுஸும் வந்து நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி தான் இந்த டாட் எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டுட்டு அப்படியே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இது கூடவே கூடுதலான ஒரு டிப்ஸ் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணவே முடியல, நான் எடுத்து வச்சாலே எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த டிப்ஸு. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ப்ளவுஸை வந்து நம்மளுக்கு தைக்க ஆர்வமாக இருக்குது அப்படின்ற ப்ளவுஸை ஃபஸ்ட்டு எடுத்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம், டெய்லி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அப்போ கூட உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கோ அந்த ப்ளவுஸ் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் தைச்சி முடித்த சந்தோஷத்துலேயே நம்மளுக்கு அடுத்தடுத்த ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும். இது வந்து நான் ஃபாலோ பண்ணுற விஷயம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பூனம் சாரியோட ப்ளவுஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருவேன். கட் பண்ணி பின் பண்ணதுக்கு அப்புறமேட்டா எனக்கு காட்டன் ப்ளவுஸ் வந்து வந்திருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு காட்டன் ப்ளவுஸ் தைக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் வழவழன்னு இல்லாமல் கொஞ்சம் வேகமாக, இப்போ வந்து பூனம் சாரி ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகுது அப்படின்னா இது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரம் தாங்க ஆகும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்படியே நம்மளுக்கு மனசுக்கு எதமான பாடல்களையும் கேட்டுக்கிட்டே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது அது கூட நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக நம்மளுக்கு வந்து வேகமாக தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது டிசைன் ப்ளவுஸ் தைக்க போகிறோம் அப்படின்னா அந்த டிசைன் ப்ளவுஸை கூட ஃபஸ்ட்டு நம்ம தைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வந்து எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 ப்ளவுஸை நம்மளால் ஈஸியாக தைக்க முடியும். ஈஸியாக தைக்கிறது மட்டும் இல்லாமல் கஸ்டமரு கேட்டப்போ நம்ம கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அளவுகளும் நம்மளுக்கு வந்து ஒரு தடவை நம்ம தைக்கும் போதும் அந்த அளவுகளை மறக்காமல், இப்போ நம்ம காட்டன் ப்ளவுஸ் தைக்கிறோன்னா அதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மெத்தடுக்கு நம்ம ஈஸியாக கடகடன்னு தைச்சிடுவோம். அதுவே வந்து பூனம் சாரி ப்ளவுஸாக இருந்ததுன்னா பின் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தைக்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச விஷயத்தை, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க மறக்காமல் சேனலை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டும் பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து என் லைஃப்பை மாற்றும் அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு வந்து பொங்கல் வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.